ஹலோ ஹேவி வர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி வந்து இந்த காஞ்சரிங் சீரிஸில் இது வந்து லாஸ்ட் பார்ட் அப்படின்ற போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவ்வளோதான் காஞ்சரிங் சீரிஸ் இதோட முடிக்க போகிறாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற போது ப்ளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரா ஃபர்னிகா, பேட்ரிக் வில்சன், மியா டாமில்சன், பென் லாட்லி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மைக்கேல் கிளாவ்ஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த வீரா ஃபர்னிகா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு கனவுகள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். அவங்களே ஆல்ரெடி இந்த மாதிரியான இது அந்த பேய் ஓட்டுற அந்த அமானுஷ விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு இதில் தான் இருக்காங்க அவங்க அப்படின்றமோ அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான ஒரு இல்யூஷன் வரும். அவங்க சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு இது சுற்றிட்டு இருக்க மாதிரி ப்ளஸ் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா செத்து பிழைக்கும் கஷ்டப்பட்டு அப்படின்ற போது ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணையும் தொடரும். அதனால அவங்க அதை வந்து பயந்துட்டே இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை தொடர அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியும் போய் அட்டாக் பண்ணும். வேற ஒரு ஊர்ல இருக்க இன்னொரு ஃபேமிலியும் போய் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வெர்னா ஃபர்னிகாவும் பேட்ரிக் வில்சன் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க போய் காப்பாற்றினாங்களா இல்லையா ப்ளஸ் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் பிளாட் தான் இது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க சீரிஸ் பார்க்கலன்னா கூட இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் படமாக பார்த்தீங்கன்னா ஓரளவு புரியும். நீங்கள் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரா ஃபர்னிகா அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது படத்தில். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லீட் கேரக்டர், ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டரும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். அதே மாதிரி வந்து பேட்ரிக் வில்சன் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோனாலஜிஸ்டாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவரும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அது மாதிரி மியா டாமில்சன் அவங்க இந்த படத்தில் வந்து வெரா ஃபர்னிகா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு கேரக்டர் படத்தில். ரொம்ப முக்கியமான 2 கேரக்டர் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை சுற்றி தான் கதை போகுது. நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பென் டார்லி அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல் தான் அவருதுமே. அவருதும் ஒரு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி ரெபக்கா கேல்வர் அவங்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜானட் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு ஊரில் இருக்க ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு. அவங்களே வந்து அந்த ஒரு அமானுஷ விஷயம் வந்து சுற்றி அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க காஞ்சரிங். ஸோ இது தவிர நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பெல்ஃபிஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தது. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். ஒரு 2-3 இடத்துல ஜம்ப் ஸ்கேர்லாம் இருக்காங்க. ஒரு மாதிரி மியூசிக் பொட்டனை தூக்கி போட்ட மாதிரி ஆச்சு. இந்த படத்துல இந்த 2-3 சீன் தான் நல்லா இருக்கும் இந்த படத்தில் அப்படின்ற போது அந்த இடத்துல நல்லா போட்டுருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது மாதிரி ஹெலி பர்னோட சினிமோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது படத்தில். சுற்றி அந்த ஒரு 2 வீட்டில் சுற்றி தான் நடக்குது. ஜென்ரலாகவே காஞ்சரிங் படம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வீடு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதுலேயும் வரக்கூடிய அந்த ஒரு 2-3 சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஓரளவு கொஞ்சம் நம்மளை பயமுறுத்துற மாதிரி தான் இருந்தது. அந்த 2-3 சீன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தையே அது 2-3 சீன் தான் சொல்லலாம். அதை தவிர உள்ள வேறு எதுவும் இல்லை. பட் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி ஜார்ஜரி பிளாக்டினோட எடிட்டிங்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படமும் வந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள ட்விஸ்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணியிருந்தாரு. இதுவே கொஞ்சம் சின்ன ஒரு லேக் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக காஞ்சரிங் சீரிஸ் எல்லாமே ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். இது கொஞ்சம் இந்த லாஸ்ட் பார்ட்ன்ற போது கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆன மாதிரி இருந்தது. பட் அவரோட எடிட்டிங் அண்ட் கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி மைக்கேல் சாவ்ஸோட டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளாட் தான் இந்த பிளாட். யூஸ்வலாக இவங்க பிளாட் எப்படி இருக்குமோ இந்த காஞ்சரிங் சீரிஸில் ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு ஏதாவது ஆகிடும், அதை வந்து இந்த டெமனாலஜிஸ்ட்லாம் போயிட்டு அந்த ஃபேமிலியை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு இல்லாமல் 2 ஃபேமிலி அப்படின்ற மாதிரி போய் ஒரு மாதிரி எமோஷனலான கண்டென்ட்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பர்னான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். படம் பார்க்க கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு படத்துக்குள்ள இருக்காது. ஒரு 3-4 சீனை தவிர அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன் அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா படம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் போகும். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கான கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காரணம் என்னன்னா இது வந்து காஞ்சரிங்கோட லாஸ்ட் ரைடு. இது வந்து லாஸ்ட் பார்ட் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சரிங்கே வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில். எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்சரிங் இந்த மாதிரியான இந்த மூவிஸ் பார்க்கக்கூடிய காஞ்சரிங் இந்த மாதிரியான மூவிஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜென்ரலாக ஹாரர் மூவிஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆல் ஓவர் அப்படின்ற போது இதுக்கான ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். நானே கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். பட் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ்லாம் போய் ஒரு 550 ரூபா கொடுத்து பார்க்குறாங்கன்னு போது அதுக்கான ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக தேட்டரில் அந்தளவுக்கு பார்க்கறதுக்கான ஒரு ஒருத்தான மூவின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த காஞ்சரிங் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும். அதை தவிர பெருசாக எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அடுத்து வந்த பார்ட்ஸ். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆவரேஜாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 சீன்ஸ் உள்ள இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும். ஒரு ஆவரேஜ் தான் இந்த படம் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு ஒன் டைம் தேட்டர் வாட்ச் இது அந்த படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதாவது ஒரு 2-3 சீன்ஸ் உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அது கூட பெருசாக அந்த அளவுக்கு இது நீங்கள் ஓடிடியில் வந்தால் கூட பொறுமையாக பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து சொல்றது ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜாக போயிடுச்சு இந்த படம். நானுமே போயிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்த்தேன். சரி அந்த ஒரு லாஸ்ட் ரைடு கடைசி பார்ட் காஞ்சரிங் முடிய போய் எப்படி இருக்கும் அப்படின்ற போது
ஸோ இது வந்து பெருசா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவா இல்லைன்றது தான் விஷயம். இந்த படத்தினோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் அது. அட்லீஸ்ட் அந்த ஒரு 2, 3 சீன்ஸா உட்காந்து ஒரு ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் இருக்கு. அதுக்காக வேணா அந்த படம் பார்க்கலாம் தியேட்டர்ல போயிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.